இந்த வீடியோல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எப்படி வந்து கேமரா ட்ராக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கேமரா ட்ராக் பண்றது மூலியமா உங்க வீடியோல 3D ஆப்ஜெக்ட் அப்புறம் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல கேமரா ட்ராக்கிங் எப்படி வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bad girl, I'm a nice guy. Liquor in my cup, I gotta really toughen up. Yeah, nurse strap. I'ma spray that. முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நீங்க எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ வந்து 10 செகண்ட் வீடியோ தான். ஸோ ரொம்ப பெரிய வீடியோ எடுக்காதீங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோலாம் எடுக்காதீங்க. ஸோ சின்ன வீடியோ எடுத்துக்கோ. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அந்த வீடியோ ரைட் கிளிக் பண்றேன். நியூ கம்போசிஷன் ஃப்ரம் செலக்ஷன் கொடுக்குறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்போசிஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 10 செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 செகண்ட் வீடியோ கொடுக்குற மூலியமா சீக்கிரம் வந்து கேமரா ட்ராக் ஆகும். திருப்பி கிரியேட் பண்ண கம்போசிஷன்ல இருந்து திருப்பி இன்னொரு நியூ கம்போசிஷன் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் பேர் வந்து மாத்திக்கிறேன். Why the fuck we only making hits, bro? Bad girl, I'm a nice guy. ஸோ கடைசியாக கிரியேட் பண்ண கம்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக கிரியேட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கம்போசிஷன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் டைம்லைன் இருக்கும். ஸோ அந்த டைம்லைனை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண பேஸை ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். அதில் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. ஸோ அதுக்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ல போனீங்க அப்படின்னா 3D கேமரா ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே 3D கேமரா ட்ராக்கரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே பேஜில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படி வரல அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் சர்ச்சில் நீங்கள் 3D கேமரா ட்ராக்கர் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை ட்ராக் பண்ணி அப்படியே அந்த வீடியோவில் போட்டுருங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அனலைஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் 10 செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் நீங்கள் அது எவ்வளோ நேரம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ஸோ அது இப்போ 0% இருக்குது. ஸோ நான் முடிச்சுக்கு அப்புறம் இப்போ வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணணும் முதல்ல. ஸோ வீடியோ செலக்ட் பண்ண அப்புறம் மேலே 3D கேமரா ட்ராக்கரை அப்படியே வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து காமிக்கும். இல்லைனா பாயிண்ட் வந்து காமிக்காது. ஸோ முதல்ல வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் 3D கேமரா ட்ராக்கரை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து காமிக்கும். I'm a nice guy. Liquor in my cup, I gotta really tough. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ட்ராக் பண்ண பாயிண்ட்ஸில் அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமாரி உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திருப்பி பண்ணி அமைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ முதல்ல செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த கேமரா ட்ராக்கர் வரும். ஸோ இப்போ எனக்கு வரல. ஸோ மேலே வந்து 3D கேமரா ட்ராக்கர் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ ரெட் கலரில் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே தேவையோ அது எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரவுண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் டெக்ஸ்ட் அண்ட் கேமரா சாலிட் அண்ட் கேமரான்னு இருக்கும். ஸோ இதில் கிரியேட் நல் அண்ட் கேமரா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் டெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நல் வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நான் நல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். 3D லுக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரொட்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுக்கு வி எழுதிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோவில் டெக்ஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜ் இல்லை உங்கள் வீடியோ இன்னொரு வீடியோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட் ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ விண்டோவில் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் செலக்ட் ஆகிருக்கா அப்படி பாருங்கள். ஸோ கேரக்டர் செலக்ட் பண்ண அப்புறம் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும். இல்லைனா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ நேம் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பேர் வேணுமோ நீங்கள் உள்ளார வந்து பேரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதே உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு டெக்ஸ்ட் அந்த இந்த ஆப்ஷன் இருக்கும். லார்ஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள்
உங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஈஸியாக. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3D லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D லுக் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது மூலிமா உங்கள் வீடியோவில் நீங்கள் டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜ் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். விஎஃப்எக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை விஎஃப்எக்ஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது கேம் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ரோ கூட நீங்கள் யூடியூப் வீடியோக்கு இன்ட்ரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினானது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மறந்துடாமல் சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு அடிக்கடி கிராஷ் ஆகும். ஸோ அதனால் நான் மெயினாக போயிட்டு ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணேன். இப்போ இதை வந்து நம்ம வீடியோவை சேவ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே வந்து உங்க கம்போசிஷன் செலக்ட் ஆயிருக்கா பாருங்க. மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்போசிஷன்ல ஆட் டு ரெண்டர் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மட் மாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டர் செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ அவுட்புட் மாடியூலில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து AVI MP4 அதை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் அந்த அவுட்புட் மாடியூலில் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சேவ் பண்ணிட்டு ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டர் ஆகிடும். ஸோ இதே நீங்கள் மீடியா என்கோடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்போசிஷனில் போயிட்டு ஆட் டு மீடியா என்கோடர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் மீடியா என்கோடர் மூலிமா நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம், வீடியோவை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தேவைப்படுது, இல்லை விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm a nice guy, liquor in my cup, I gotta really toughen up, yeah, nurse strap, I'ma spray that, money running thin, I'm really banking on my luck, if the honey made me think I got some money, then I'm with it, if the ladies gon' be stressing me, then I ain't really with it, I ain't ballin' on you sussy boys, cause I be playing Chris, don't tell me shoulda,